மின்சார பேருந்து 650 பேருந்து அதில் 320 இயக்குறாரு முதலமைச்சர். அத்தனையும் ஒரு தனியார் கம்பெனிக்கு சொந்தமான பேருந்துகள். அரசாங்கத்துக்கு பங்களிப்பு அது ₹1 கூட கிடையாது. ஏன் மாநில அரசுக்கு ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம் கொடுக்கக்கூடிய டாஸ்மாக் அதனுடைய ஊழியர்களுக்கு என்ன சம்பளம் தெரியுங்களா? 9,500. அங்கே ஒரு எம்ப்ளாயி கூட நம்ம டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி கிடையாது, அந்த பஸ்ஸு நமக்கு பஸ்ஸு கிடையாது. அப்போ இங்கே தனியார் மயத்தை ஊக்குவிக்கிற இந்த தமிழ்நாடு அரசு எதிர்த்து அந்த தொழிற்சங்கங்கள் ஒரு குரல் கொடுக்கல. சீட்டு 2 MP சீட்டு 4 MLA சீட்டு வரது MLA சீட்டு வாங்கணும் அந்த எண்ணத்தில் தான் இருக்காங்களோ ஒழிய தொழிலாளரை வச்சு இந்த சங்கங்கள்லாம் சந்தா வச்சு தான் சங்கமே கட்சியை நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாளில் நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டாடுவோம்னு சொன்னீங்க. இப்போ 4 வருஷம் ஆகிடுச்சு, அதை கொண்டாடல. அதுக்காக இந்த தொழிற்சங்கங்கள் எந்த போராட்டமும் பண்ணல. 360 ரூபா தண்ணி வரி கட்டணும். இது வரைக்கும் அந்த கிராமத்து பக்கம் வரின்றதே தெரியாது. அவங்க வீட்டுக்கு வரி, நிலத்துக்கு வரி கட்டியிருப்பாங்க. குடிக்கிற தண்ணிக்கு வரி கட்டுறது இப்போ தான் எல்லா கிராமத்துலையும் இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய வாய் மூடுறதுக்காக அந்த குடும்பத்துக்கு நாங்கள் உதவி பண்ணோன்னு சொல்லி 3 சென்ட் இடம் கொடுத்தது. அந்த தம்பி 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வேலை, நான் இப்போ பார்த்தேன், 80 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தகுதி இல்லாத ஒரு வேலையை கொடுத்துருக்கிறது. டேப் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டேப் எடுத்துகிட்டு போய் நீங்கள் 600 சதுரடி கட்டணும். 600 சதுரடிக்கு ஒரு இது இருக்கலாம் ஸ்லாப்பு. 610 சதுரடி அவன் ஒரு பாத்ரூம் சேர்த்து கட்டியிருப்பான். நீ 10 சதுரடி வரும்போது 900 சதுரடிக்கு போயிடுது. 600 ரூபா கட்டினோம், 1200 ரூபா கட்ட வேண்டியது. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அண்ணா தொழிற்சங்க பேரவையின் பொதுச் செயலாளர் கமலக்கண்ணன் ஐயா இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்தியாவில் ஒரு முக்கியமான சொல்லப்படுற வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. அதில் அண்ணா தொழிற்சங்க பேரவை இடம்பெறல அப்படின்னு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதில் என்ன நடக்குது, ஏன் நீங்கள் அதில் பங்கேற்கல? இந்த வேலை நிறுத்தத்தை 2 மாதத்துக்கு முன்பே ஒரு முறை அறிவிச்சிருந்தாங்க. 42 சங்கங்கள் இந்தியா பூரா சேர்ந்து இந்த வேலை நிறுத்தத்தை அறிவித்தாங்க. அப்போவும் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொன்னோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் கூட இருக்க கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு 23 சங்கங்கள் கலந்துக்கலன்னு சொன்னோம். காரணம் என்னன்னு சொன்னால், இவங்களுடைய கோரிக்கை பூரா மத்திய அரசாங்கத்தை எதிர்த்துருக்கு. அவங்கள தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. பட் மாநில அரசாங்கத்துடைய செயல்பாடுகளில் இவங்க எதுவுமே பேசலை. எங்கள் தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையிலும் தொழிலாளர்களுக்கு மாநில அரசு நிறைய செய்ய வேண்டியதெல்லாம் பெண்டிங் இருக்குது. அதை பற்றி இவங்க யாரும் குரல் கொடுக்கல. இந்த சங்கங்கள் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8 சங்கங்கள் அவங்களுடைய கூட்டமைப்பு. இவங்க எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு சாதகமான சங்கங்கள். ஆளுங்கட்சி சங்கம், அவங்க கூட இருக்கக்கூடிய சங்கங்கள். நீங்கள் தொழிலாளர்களாக பார்க்கணும். அதை விட்டுட்டு அரசியலாக பார்க்கக்கூடாதுன்றது எங்களுடைய வியூ. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர் நலனுக்காக சில கோரிக்கைகள் இருக்குது, அதை நீங்கள் தமிழ்நாடு அரசு மேலே வைங்க. இதுக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா நாங்களும் அந்த போராட்டத்தில், ஆர்ப்பாட்டத்தில், எல்லாத்துலையும் வேலை நிறுத்தத்தில் கலந்துக்கிறோம். காரணம் என்னென்னா, நம்மளை பொறுத்தவரையிலும் ஒட்டுமொத்த தொழிலாளர் நலன் அதை தான் நம்ம முன்னெடுக்கணும். அதுக்கு நீங்கள் தயார்னா நாங்கள் தயாரினோம். அப்போ அவங்க சரியாக வரல, அப்படியே கட் ஆகி போச்சு. ஸ்ட்ரைக்கை தள்ளி வச்சு இப்போ திரும்ப நாளைக்கு அறிவிச்சிருக்காங்க. இப்போவும் நாங்கள் எங்களுடைய ஸ்டாண்ட் என்னென்னா, தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கு எந்த விதமான நன்மை பயக்கக்கூடிய கோரிக்கைகள் அதில் இல்லை. எல்லாமே மத்திய அரசாங்கத்தை வச்சு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், இன்றைக்கி குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் கேட்குறாங்க. நியாயம், விலைவாசி உயர்ந்திருக்கு. ஆனால் யாருக்கிட்ட கேட்குறீங்க? மத்திய அரசுக்கிட்ட கேட்குறீங்க. ஏன் மாநில அரசுக்கு ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம் கொடுக்கக்கூடிய டாஸ்மாக் அதனுடைய ஊழியர்களுக்கு என்ன சம்பளம் தெரியுங்களா? 9,500, 12,000, 14,000 3 ஸ்லாப் தான் இருக்குது. அப்போது 50,000 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, பல ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏன் நீங்கள் இந்த 26,000 கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கேட்கல? அது எங்களுடைய ஒரு கோரிக்கை. 2வது தனியார் மயமாக்குறீங்க எல்லாத்தையும் மத்திய அரசாங்கம், அதெல்லாம் மாற்றக்கூடாது, தனியார் மயம் ஆக்கக்கூடாது, எதிர்க்கிறோம். ரைட்டு. இங்கே 30ஆம் தேதி என்ன நடந்தது? 120 பேருந்துகள், மின்சார பேருந்து 650 பேருந்து அதில் 320 இயக்குறாரு முதலமைச்சர். அத்தனையும் ஒரு தனியார் கம்பெனிக்கு சொந்தமான பேருந்துகள். அரசாங்கத்துக்கு பங்களிப்பு அது ₹1 கூட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஓட்டக்கூடிய டிரைவரும் கண்ட்ராக்டரும் வேறு ஒரு கான்ட்ராக்ட் குரூப்லேருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. அங்கே ஒரு எம்ப்ளாயி கூட
நம்ம டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி கிடையாது, அந்த பஸ்ஸு நமக்கு பஸ்ஸு கிடையாது. அப்போ இங்கே தனியார் மயத்தை வந்து ஊக்குவிக்கிற இந்த தமிழ்நாடு அரசு எதிர்த்து அந்த தொழிற்சங்கங்கள் ஒரு குரல் கொடுக்கல. அப்போ எப்படி இது நன்மை நடக்கும் தொழிலாளருக்கு? இப்போ நம்ம தொழிலாளர் எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து கட்சி பேதம் தனியா வச்சுட்டு இப்போ பார்க்கும்போது, இங்க வந்து தொழிலாளர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசும்போது, நம்ம வந்து அதிமுக, பாஜக கூட்டணி இருக்கனால மத்திய அரசை நம்ம எதிர்த்து எதுவும் பேச மாட்டோம்ன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல உங்க மேல? நீங்க வந்து சொல்றது தவறான தகவல். என்ன காரணம்னா, எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் வந்து தெளிவா சொல்லியிருக்கார். கொள்கை வேற, கூட்டணி வேற. எங்கள பொறுத்தவரைக்கும் கொள்கை. கொள்கை என்ன எங்களுடைய இது கட்சியோட கொள்கையும் சரி, எங்க தொழிற்சங்கத்துடைய கொள்கையும் தொழிலாளருடைய நன்மையை கருதி நம்ம செயல்படணும். ஆனா இப்ப தொழிலாளர்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து நம்ம போராடும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்டிருக்கிற கோரிக்கைகள் என்ன கோரிக்கை? ஏதாவது 42 சட்டங்கள 4 சட்டங்களாக சுருக்கிட்டாங்க. அது பாதிக்குது. என்ன சட்டம்? 42 சட்டம் என்னன்றது எந்த தொழிலாளிக்குனா தெரியுமா? நீ முதல்ல இங்கே போராடுற சங்கங்கள் என்ன பண்ணணும்? அதை முதல்ல அவங்களுக்கு விளக்கி சொல்லணும். இந்த சட்டங்கள் வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதை ஒன்றா சேர்த்ததில் அது மெல்ஜா ஆனதில் நமக்கு அது அடிப்படுதுன்னு சொன்னால் நியாயம். அது சொல்லலை. 2வது மெயினாக வந்து மத்திய அரசாங்கம் அறிவிக்கிற எந்த சட்டங்களையும் மாநில அரசுங்க செயல்படுத்தணுன்ற ஒரு சட்டங்க விதி கிடையாது. காரணம் என்னன்னா, இப்போ போக்குவரத்து அதாவது ஆர்டிஓ அலுவலகத்தில் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிறைய சட்டங்கள் நீங்க சொல்றது கரெக்டா தான். இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் வந்து எல்லா ஒரு சட்டம் போடுறாங்கன்னா, அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும்னு ஒரு சட்டம் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில இருந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுல்ல. அப்போ இல்லைங்க. நம்ம எல்லாத்தையும் நீங்க சேர்ந்து தானே அந்த பேசணும். அந்த பர்சன்டேஜ் கம்மி. நான் என்ன சொல்றேன், அதே தான். இங்க வந்து 100 பேர் வேலை செய்றாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை செய்றாங்கன்னா, அது ஒரு 25 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னா, அந்த 25 பேருக்காக போராடுற இந்த தொழிற்சங்கங்கள் ஏன் இந்த 75, 100 பேருக்கு போராட மாட்றீங்க? அவங்களுக்கும் போராடணும்ல. அவங்களுக்கு குடுக்க வேண்டிய நாங்க ஆட்சிக்கு வந்தா 100 நாள்ல நாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்த கொண்டாருவோம்னு சொன்னீங்க. இப்போ வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அத கொண்டாரல. அதுக்காக இந்த தொழிற்சங்கங்கள் எந்த போராட்டமும் பண்ணல. 2வது இதே போல ஒரு 4 மாநிலத்தில அத கொண்டு வந்துட்டாங்க பழைய ஓய்வூதிய திட்டம். ஆமா. இது வந்து மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல வர்றது. ஏன் அத நீங்க கேட்டு வாங்கி தர மாட்றீங்க? அதே மாரி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு குடுக்க வேண்டிய டிஏ நிலுவைத் தொகை பாக்கி இருக்கு. 23 மாசமா ரிட்டயர்ட் ஆனவங்க கல்யாணம், வீடு கட்டுறது எல்லாத்தையும் வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு குடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை குடுக்கல. இதுக்கு போராடல. 2வது வந்து வேலைவாய்ப்பு வந்து தனியார் மயமாக்குறேன்னு சொல்றீங்க. நாங்க ஆட்சியில இருக்கும்போது அம்மா கவர்மெண்ட்ல 7000 பேர் போக்குவரத்து தொழிலுக்கு வேலைக்கு ஆள் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து 2019 கொரோனா காலத்தில கூட 10,000 பேர வந்து களப்பணியாளர் ஈபிக்கு எடுத்திருக்கிறோம். நீங்க இதுவரையிலும் ஒரு ஆள கூட கவர்மெண்ட்டுக்கு நேரடியா எடுக்காம எல்லாமே கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங்ன்னு போனா, அப்ப எதிர்காலம் இந்த தொழிலாளியுடைய எதிர்காலம் என்ன? அத பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஐயா இப்போ மின்சார பேருந்து எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம பிரச்சாரம் பண்றாங்க. அது கவர்மெண்ட் பஸ் இல்லன்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றீங்க. அதுல வந்து வேலை செய்றவங்களும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இல்லன்னு அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னும்போது கவர்மெண்ட் வந்து தனியார் துறையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதாவது வந்து ஸ்விக்கி, ஓம் மொபைலிட்டின்னு ஒரு கம்பெனி. ஓகே. அந்த கம்பெனி தான் இந்த பேருந்துகள வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனிக்கு வந்து என்ன அக்ரிமெண்ட்டுன்னு சொன்னா, நம்ம வந்து பேருந்து வந்து நாங்க ஆக்சுவலா வந்து தனியார்கிட்ட போட்டுக்கும்போது கூட இவங்க என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு, முதல்ல எங்களுக்கு தான் தெரிவிச்சது. டிரைவர் வந்து அவங்களுது, பஸ்ஸு அவங்களுது, வண்டி மெயின்டெனன்ஸும் அவங்க பார்த்துக்குவாங்க. நாங்க ஒன்லி கண்ட்ராக்டர மட்டும் நம்ம கண்ட்ராக்ட்ட போட்டு கலெக்ஷன் அமௌண்ட்ட நாங்க எடுத்துக்குவோம். அந்த வண்டிக்கு வாடகை குடுப்போம்னு சொன்னாங்க. அந்த வாடகை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கிலோமீட்டருக்கு ரூ. 80.86 பைசா. ஒரு கிலோமீட்டருக்கு. சரி. மினிமம் 6000 கிலோமீட்டர் அந்த பேருந்து ஓட்டணும். அப்போ ரூ. 5,20,000 பர் மந்த் வந்து அந்த வண்டிக்கு வாடகை வருது. இப்போ ஒரு மாசத்துக்கு. ஆனா அந்த போற ரூட்ல கலெக்ஷன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ₹7,000 பர் டே வரும். அப்போ 2,10,000 தான் வசூலாகும். 3,10,000 வந்து லாஸ் பர் மந்த் ஒரு பஸ்ஸுக்கு. நான் ஒரு சாமானியனா கேட்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து மக்கள் எப்படி கேட்பாங்கன்னா, நீங்க ஏன் வாடகை குடுத்து வண்டி எடுக்குறீங்க? நீங்களே சொந்த வண்டி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து செலவு குறைவு தானே மக்கள் கேட்பாங்கல்ல. அப்ப ஏன் கவர்மெண்ட் இத பண்ண மாட்டேங்கிறாங்க? அததான் நாங்களும் கேட்குறோம். நீங்க எங்ககிட்ட சொல்லும்போது மின்சார பேருந்து அரசு கொள்முதல் பண்ணது 3, 4 வருஷமா 1000 கோடி அதுக்கு ஒதுக்குனீங்க. ஆனா அத வாங்கல நீங்க. இன்னைக்கு தனியார் பஸ் எடுத்தாந்து உள்ள விட்டுட்டீங்க. அப்போ இன்னைக்கு அரசு வந்து ஒதுக்குற பணம் ஃபுல்லா கான்ட்ராக்ட் எங்கேயோ போகுது. அது என்ன போகுது? அதுதான் இன்னைக்கு எங்க பொதுச் செயலாளர் கேட்டிருக்காரு. 5,00,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே, எந்த திட்டங்களும் வரல. அந்த கணக்கு வந்து நாங்க கேட்போம். 2வது வந்து எந்த விதமான வருமானமும் கூடியிருக்கு. இப்போ 1,50,000 கோடி வந்து 23, 24ல அந்த வருமானம் வந்து அரசுக்கு வருமானம் கூடியிருக்கு. 5,00,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. இதுக்கான செலவுக்கான கணக்கு வழக்கு இல்ல. அதனால நாங்க வந்து விசாரணைப்போம் அப்படின்னு இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல அவர் பேட்டி குடுத்துருக்காரு. அப்ப இத என்ன எங்க எடுத்துட்டு போகுதுன்னா, தனியார் மயத்துக்கு இவங்க வந்து ஒட்டுமொத்தமா போக்குவரத்து பொதுத்துறைகள தள்ளுறதுல இந்த தமிழ்நாடு அரசு இருக்கு. இதை எதிர்த்து இந்த தொழிற்சங்கங்கள் போராடல. இவங்கலாம் அதுக்கு போராடினா நாங்களும் முன்ன போய் நின்னு போராட தயாரா இருக்கோம்.
கொள்கை நாங்கள் எங்களுடைய பொதுச்செயலாளர் சொன்னது மாதிரி கொள்கை வேறு இது வேறு எங்களுடைய கொள்கை வேறு கூட்டணி வேறு. எங்களை பொறுத்தவரை 2 கண்ணு. ஒன்று வந்து தொழிலாளர் நலன், இன்னொன்று வந்து பொதுமக்கள் நலன். இந்த 2த்துக்கும் சரியான முறையில் இவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா நாங்களும் வந்திருப்போம். அவங்க பண்ணாதனால இந்த வேலை நிறுத்தத்தில் நாங்கள் கலந்துக்கலன்னு சொல்லியிருக்கோம். ஐயா, இப்போ தொழிலாளர் எடுத்துக்கிட்டா தொழிலாளருக்கான கட்சி அப்படின்னு சொல்கிற கம்யூனிஸ்ட் கூட இதில் எதையும் எந்த ஒரு ஸ்டாண்டை சொல்லலையா? ஆமாம், அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு சீட்டு 2 எம்பி சீட்டு 4 எம்எல்ஏ சீட்டு வரது எம்எல்ஏ சீட்டு வாங்கணும் அந்த எண்ணத்தில் தான் இருக்காங்களோ ஒழிய தொழிலாளரை வச்சு இந்த சங்கங்கள்லாம் வந்து சந்தா வச்சு தான் சங்கமே கட்சியை நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். எங்கள் அதிமுகவில் இந்திய அளவில் எந்த கட்சியிலையும் இல்லாத எந்த தொழிற்சங்கத்திலும் இல்லாததில்ல கடந்த 4ஆம் தேதி நாங்கள் நலிந்த தொழிலாளிக்கு 1,00,000 வீதம் 171 பேருக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்கோம். கடந்த ஆண்டு இதே மாதிரி 171 பேர் கொடுத்துருக்கோம். 19 கொரோனா காலத்தில் விடுபட்டதையும் சேர்த்து 23ல் 3,14,00,000 கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 3 வருஷத்துலேயே மட்டும் 6,56,00,000 நாங்கள் நலிந்த தொழிலாளிக்கு எங்கள் தொழிற்சங்க பணத்தை திருப்பி கொடுக்குறோம். அது வந்து 2000லேருந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா காலத்துலேருந்து அதை அப்படியே எடப்பாடியார் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வராரு. இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இந்தியாவில் எங்கேயும் இல்லை. இது தொழிலாளர் நலன் உள்ள தொழிற்சங்கமா இல்லை யார் எப்படி போனாலும் பரவாயில்ல நாங்கள் பாட்டுக்கு போராட்டம் வந்து மத்திய அரசாங்கத்தான் எதிர்ப்போம், மாநில அரசு எதுக்க மாட்டோம்னு சொன்னால் அப்போ அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? இது வந்து தொழிலாளர் விரோத கொள்கை உள்ள தொழிற்சங்கங்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ நம்ம வந்து தொழிலாளர் எடுத்துக்கிட்டால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ வந்து நம்ம எதிர்க்கட்சிகளாக பார்க்கும்போது இந்த பிரச்சனையை வந்து நம்ம அரசியல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஐயா. இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து நம்ம வந்து என்ன போராட்டம்லாம் பண்ணிட்டோம், மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோம், மக்களுக்கும் தெரியுது. ஆனால் என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. சர்வாதிகார மாதிரி அந்த மாதிரி சர்வாதிகாரத்தை விட மோசமாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியுதானே தெரியல. இதையெல்லாம் நாங்களும் அறிக்கை விட்டுட்டோம், எல்லாம் போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், எதுக்கும் அவங்க வந்து செவிசாய்க்காதனால வேறு வழி இல்லாத எல்லாருமே எதிர்பார்க்குறது ஆட்சி மாற்றம். ஆட்சி மாற்றம் வந்தால் இதெல்லாம் சரியாயிடும்ன்றது தான் எங்களுடைய ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் பொதுமக்களோட எண்ணங்களாக இருக்குது. இப்போ நம்ம ஆட்சி மாற்றம் வேணும்னா இப்போ வந்து மக்களுக்கு நம்ம போய் சேரணும். அதுக்கான முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ வந்து மக்களை நாங்கள் மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காரு. இந்த பயணம் எந்த அளவுக்கு முக்கியமான பயணம் பார்க்குறீங்க? 100% அருமையான பயணம். நேற்றெல்லாம் நானும் இந்த கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்தில் இருந்தேன். முதல் பாயிண்ட் விட்டு 2வது பாயிண்ட்டில் நாங்கள் வந்து ஒரு 2000 பேர் தொழிலாளர்கள் வந்து அவ்வளோ எழுச்சியாக வந்து அவர் வரவேற்றாங்க. நல்லா இருக்குது, கூட்டம் எல்லா இடத்துலையும் நல்லா எழுச்சி இருக்குது. இது வந்து தொடர்ச்சியாக வரும்போது ஆட்சி மாற்றத்துக்கு இது வித்துவிடும், அதில் மாற்று கருத்தே இருக்காது. இப்போ நீங்கள் வந்து மக்கள் கூட பேசியிருப்பீங்க, அந்த இடத்துக்கு தொண்டர்கள் வந்திருப்பாங்க, பொதுமக்கள் வந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஆட்சியை பற்றி? எல்லாமே ஒன்று தான், விலைவாசி உயர்வு, கடுமையான விலைவாசி உயர்வு. சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றலை. 100 ரூபா நாங்கள் வந்து சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போன்னு சொன்னாங்க, கொடுக்கல. பழைய ஓய்வூதிய திட்டம் வரல. அதே மாதிரி கரண்ட்டு வந்து மின்சாரத்தை வந்து மாதத்துக்கு ஒரு முறை கணக்கு எடுப்போன்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் வந்து 3 டைம் வந்து நீ கரண்ட்டு பில்லை ஏற்றிட்டாங்க. முதல்லலாம் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு 3 வீடு இருக்கும், 3 வீட்டுக்கு சர்வீஸ் இருக்கும். இப்போ அதையெல்லாம் கட் பண்ணி 2 ஒன்றா ஆக்கி எவ்வளோ தொலைவு அதில் வந்து குளறுபடி பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க. அரசுக்கு வருமானம் ஒன்று மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்களே ஒழிய சேவை, மக்கள் சேவைன்றதை தலைகீழாக விட்டுட்டாங்க. அது மக்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிட்ருக்காங்க. அதனால் மாற்றம் கண்டிப்பாக வரும். நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசும்போது இங்கே வந்து சொத்து வரி அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருந்தார். இப்போ வந்து அந்த மாதிரி இப்போ கொங்கு பகுதி எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து நிறைய சின்ன சின்ன நகரங்கள் இருக்குது, அதுக்கடுத்து வேலை செய்கிற இடங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ திருப்பூர் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கிற ஏரியாவில் அந்த மாதிரி சொத்து வரியால் வந்து மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 100% சொத்து வரி என்பது உயர்வு என்பது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உயர்த்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வரி, இந்த கிராமத்துப்புறத்தில் போனீங்கன்னா 360 ரூபா தண்ணி வரி கட்டணும். இது வரைக்கும் அந்த கிராமத்து பக்கம் வரின்றதே தெரியாது. அவங்க வீட்டுக்கு வரி, நிலத்துக்கு வரி கட்டியிருப்பாங்க. குடிக்கிற தண்ணிக்கு வரி கட்டுறது இப்போ தான் எல்லா கிராமத்துலையும் இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கிராமத்தில் பணம் கட்டணுன்றாங்க, இவ்வளோ பணம் கட்டணும், அவ்வளோ பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாருமே மக்களுடைய மனசில் விலைவாசி உயர்வு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து உயர்த்திட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கி 1000 ரூபா பெண்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் என்ன கேட்குறாங்க, இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், ஒரு மீட்டிங்கில் பப்ளிக்காக ஒரு பாட்டி அம்மா எழுந்திரிச்சு கேட்குறாங்க, நீங்கள் என்ன உங்கள் வீட்டு பணத்தையாக கொடுங்க, எங்ககிட்ட இருந்து வாங்கின தானே கொடுக்குறீங்கன்னு. 10% வந்து இவங்களுக்கு கொடுத்தா 1000 ரூபா, 100% அங்கே விலைவாசி உயர்வு. பல விதத்தில் மக்கள்கிட்ட இருந்து அந்த பணம் திரும்ப எடுக்கப்படுகிறது. அதை வந்து மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் மாற்றம் கண்டிப்பாக வரும். இப்போ சிவகங்கையில் ஒரு இளைஞர் வந்து இப்போ கஸ்டோடியத்தில் வந்து இறந்தார். அவருக்கான நிவாரணம் கொடுத்துருக்கோம், நாங்கள் வந்து அரசு வேலையெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கொடுக்கும்போது அவங்க வந்து சரியான வேலையை கொடுக்கல, சரியான இடத்துல வந்து ஒரு 3 சென்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஊர்லேருந்து ரொம்ப தள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விமர்சனம் இருக்குது. இதை நம்ம எப்படி பார்க்குறது? கண்டிப்பாக வந்து இது அன்றைய நேரத்தில் வந்து அதாவது மக்களுடைய வாய் மூடுறதுக்காக அந்த குடும்பத்துக்கு நாங்கள் உதவி பண்ணோன்னு சொல்லி 3 சென்ட் இடம் கொடுத்தது. அந்த தம்பி 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வேலை
வேலை நான் இப்போ பார்த்தேன் அதை 80 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட தகுதி இல்லாத ஒரு வேலையை கொடுத்துருக்கிறது, இதையெல்லாம் வந்து அன்றைய பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்றதுக்காக அரசாங்கம் எடுத்த ஒரு செயல்பாடு தானே ஒழிய, உண்மையாகவே அவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணங்கள் அரசுக்கு இருந்திருந்தா முறையாக அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணியிருப்பாங்க. இன்னமும் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அந்த பேராசிரியர் வெளியே தான் இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை வந்தது. யார் அவங்களுக்கு சொன்னது? யார் வந்து இதை ரெக்கவரி பண்ண சொன்னாங்க? ஒரு எஃப்ஐஆர் இல்லாத ஒருத்தரை வந்து கஸ்டடியில் 3 நாள் விசாரிக்கிறீங்கன்னா, அப்போ எங்கேயோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து அதை வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை வந்து இந்த அரசு வந்து கண்டுக்கவே இல்லைல்ல. இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து கோர்ட்டு சொல்லியிருக்குது. மதுரை மாநகர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ள இதை வந்து சிபிஐ வந்து அதுக்கு வந்து இது தாக்கல் பண்ணணும், அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த அரசு வந்து மெத்தன போக்கோட இருந்ததுன்றதை நீதியரசர்களே சொல்கிறக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. சரி, இப்போ இந்த கேஸ்லேயே எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து இந்த கேஸில் வந்து இப்போ வந்து பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இருக்குது. இது குற்றச்சாட்டு வந்து திமுக கட்சிக்காரங்க மேலே தான் இருக்குது. அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே. அதுதான் எல்லாத்துக்குமே வந்து இவங்களுக்கு வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதெல்லாம் போகுதானே தெரியல. போயிருந்தால் அவர் வந்து ஏதாவது ஓரளவுக்கு ஆக்ஷன் பண்ணியிருக்கணும்ல. ஆக்ஷனே கிடையாது. அப்படியே என்ன சொன்னாலும் அது அப்படியே மண்ணில் போட்ட மாதிரி அப்படியே கம்முன்னு கிடக்குறாங்களோ ஒழிய எதையுமே செய்யலை. உண்மையாக என்ன பண்ணியிருக்கணும், அன்றைக்கு இதில் தலையிட்ட சில அதிகாரிகள் இருக்காங்க, வெளியே இருந்து ஃபோன் பண்ணாங்களா, அவங்களெல்லாம் கண்டறிஞ்சு உடனே சஸ்பெண்ட் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதை விட்டுட்டு சம்மந்தப்பட்ட அந்த அம்மாவை வந்து விசாரிக்கிறது என்ன, ஒரு ஜட்ஜஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க, அதோடு நிற்கிது. அவங்க தவறு பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணல. அவங்க பேரில் எத்தனை குற்றச்சாட்டு வந்தது, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் வாங்கினாங்க, ஏதோ சொல்லி வருது. அப்போ இதையெல்லாம் ஏன் இன்னும் நிமிஷம் வரைக்கும் கூட அரசு வந்து கண்டுக்காத இருக்கிறது தவறுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. இப்போ வந்து திமுக வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் வந்து மக்களுக்கான ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து மதுரையில் வந்து தன்னோட எம்எல்ஏ வந்து ஒரு திட்டத்தை வந்து தப்பாக பயன்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில் இருக்கிற அங்கே இருக்கிற எல்லா செயலாளர்களும் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்த ஆட்சியை பற்றி? அதுதாங்க, இங்கே வந்து மக்களுக்கும் இந்த அரசு ஆட்சி வந்து சாதகம் கிடையாது, அவங்க கட்சிக்காரங்களும் சாதகம் இல்லை. ஏன்னா நேற்று இதை கூட விடுங்க, முதலமைச்சர் வந்து சொல்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய மண்டல தலைவருக்கு உடனடியாக ராஜினாமா பண்ணணும், ராஜினாமா கடிதம் மதுரை மண்டலத்தை 200 கோடி வந்து இதுலேயே வந்து ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பெருசாக நடந்திருக்கும். அதாவதுங்க, ஒரு வரி உயர்வு எப்படி போடுவாங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வரி போட்டுருந்தாங்கன்னா போய் பார்த்துட்டு நீங்கள் 600 வரி கட்டியிருக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஒரு 10% சேர்த்து 60 ரூபா சேர்த்து 660 கட்டுங்கன்னுவாங்க. அதுதான் நடந்தது. இந்த வாட்டி வரி எப்படி நிர்ணயம் பண்ணாங்கன்னா, டேப் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டேப் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து 600% கட்டணும், 600%க்கு ஒரு இது இருக்கலாம் ஸ்லாப்பு, 610 சதுரடி அவன் ஒரு பாத்ரூம் சேர்த்து கட்டியிருப்பான். நீ 10 சதுரடி வரும்போது 900 சதுரடிக்கு போயிடுது. அந்த ஸ்லாப்பு மாறி போகுது. எப்படி ஆமாம், ஈபிக்கு எப்படி மாறுதோ அந்த மாதிரி மாறினா இவன் 600 600 கட்டியிருந்தவன் 1200 கட்ட வேண்டியது வந்துடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து வரி உயர்வு தாறுமாறாக உயர்ந்திருக்குது. அப்படி ஒன்றுலேயுமே இந்த அரசாங்கம் வந்து தவறான நடவடிக்கை எடுத்ததுனால தான் இந்த 200 கோடி ரூபாய் இப்போ ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ அதுக்கு வந்து எந்த அளவுக்கு அரசுக்கு அதில் வந்து கவனக்குறைவாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் வரும்போது எப்படி வந்திருக்கும், என்ன வரணும்னு பார்க்கணுமா இல்லையா? எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறோம். மின்சாரத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஏற்றுறாங்க, அதுக்கடுத்து வந்து சொத்து வரி ஏற்றுறாங்க. இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து வருஷம் ஏற்றிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு தேவையான நாங்கள் நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே மட்டும் தான் விமர்சனம் வைக்கிறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே விமர்சனம் வைக்கிற மாதிரி தெரியலையே. அப்படி இல்லைங்க, இப்போ நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், இதே அரசாங்கம் அன்றைக்கும் இருந்தது, இதே மத்திய அரசாங்கம் இருந்தது. ஏன் எங்களுக்கு மட்டும் எல்லாம் கேட்டவுடனே கொடுக்குறாங்க, நீங்கள் ஏன் வாங்க முடியல? நாங்கள் 11 மெடிக்கல் காலேஜ், இன்றைக்கி கூட எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, 11 மெடிக்கல் காலேஜை வாங்கிட்டு வந்தோம், மக்களுடைய நல்வாழ்வுத்துறைக்காக வாங்கியிருக்கோம். எடுத்துகிட்டு வந்தாங்க 7 இது எடுத்துகிட்டு வந்தாங்க, சட்டக்கல்லூரி எல்லாம் வாங்க முடிஞ்சுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து என்ன செயல்பாடுகளோ அதை சொல்கிறோம், என்ன மக்களுக்கு பண்ணியிருக்கோன்னு சொல்கிறோம். மத்திய அரசாங்கம் பார்க்குது, கரெக்டாக இருக்குதுன்னு கொடுக்குறாங்க. இவங்க எந்த பணியும் செய்யாமல் பேரளவுக்கு வந்து நாங்கள் டேக்ஸ் இதை உயர்த்திட்டோம், வரியை உயர்த்திட்டோம்னு சொல்லி இதை மட்டுமே மக்கள் தலையில் ஏற்றிட்டு கணக்கு காமிச்சு பணம் கேட்டாக்கா யார் ஒத்துக்குவாங்க? இன்றைக்கி ஒன்றுலேயுமே இவங்களுடைய தவறுகள் வந்து அதிகமாக இந்த அரசாங்கம் கவனக்குறைவினால் மக்களுக்கு வந்து சுமையை ஏற்றுத வழிய மக்கள் நன்மையை செய்யலைன்றதான் குறிப்பாக. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி காலையில் வந்து ஒரு பள்ளி பேருந்து வந்து ரயிலில் அடிபட்டு 3 மாணவர்கள் இறந்துருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மெத்தனம் போக்கில் எப்படி நம்ம பார்க்குறது? எங்களுக்கு அது ரொம்ப வருத்தம். சின்ன குழந்தைங்க, அது ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைங்க வந்து மரணம் என்பது யாராலையும் ஜீர்ணிக்கவே முடியாது. இது நடந்திருக்கக்கூடாது என்பதில் எங்களுடைய காலையில் 7 மணிக்கு பார்க்கும்போதே எல்லாம் ஷாக்கிங் நியூஸ். அது குழந்தைங்க சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனது. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்றது விசாரணையில் இருக்குது. இருந்த போதிலும்
இந்த ஓட்டுநரும் கவனத்தோடு ஓட்டியிருக்கணும். அதோட முக்கியமான விஷயம் ரயில்வேஸ்ல இந்த மாதிரி விபத்துகள் வந்து இப்போ வந்து நம்ம நியூஸ்ல பார்க்குறது அதிகமாயிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இருக்கலாம். அன்னைக்கு வந்து நம்ம வந்து இதெல்லாம் ரயில்வே வந்து உங்களுக்கு தெரியும், பல ஆண்டுகளுக்கு முன்ன போடப்பட்ட தண்டவாளங்கள், அந்த அந்த அன்றைக்கு இருந்த சிக்னல் போக்குவரத்துலாம் இருக்குது. இப்ப நவீனமாக்கணும். அரசாங்கம் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதான் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படுற ரயில்வே நிதி இருக்குல்ல, சதர்ன் ரயில்வேஸ்க்கு. இது வந்து குறைஞ்சிட்டே வருதுன்றது ஒரு முக்கியமான விமர்சனமாவும் இருக்குல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ட பொறுத்து. இல்லங்க. இப்ப நீங்க ஒரு போன 2 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 9 ரயில் நிலையங்கள வந்து தமிழ்நாட்டுல நவீனப்படுத்துறாங்க. கும்பகோணம் பல பல இடங்கள பார்த்தேன். இப்போ ரீசெண்டா வந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு சவுத் இந்தியால இருக்கிற 4 ஸ்டேட்டுக்கு ஒதுக்குற நிதியோட ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ரயில்வேஸ்க்கு ஒதுக்குற நிதி வந்து நார்த் இந்தியால அதிகமா இருக்கு. அப்படின்னும்போது நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் அவங்க ஒரு நம்ம வந்து ஓரளவுக்கு ரயில்வேல வந்து தன்னிறைவா பணிகள்லாம் முடிச்சிருப்போம். இங்க தேவைகள் கம்மியா இருக்கலாம். அங்க வந்து எந்த வேலையும் நடந்திருக்காது. உங்களுக்கு தெரியும் நார்த்லலாம் வந்து ட்ரெயின்ல யாரும் டிக்கெட் எடுத்து போறாங்களா இல்லன்றது எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ நம்மளதே நார்த்லேருந்து வர ட்ரெயினுங்கள வந்தா நம்ம ஆளுங்க உள்ள ட்ராவல் பண்ண முடியாது. அந்த மாரி அவங்க வந்து அத வந்து கூட்டமா நெறைய வருது. அவங்க ஒரு அந்த இன்னும் என்ன சொல்றது, அந்த மெச்சூரிட்டி இல்லன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி வராங்க, டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. அது மாரிலாம் இருந்ததுனால விட்டுருக்கலாம். இப்போ வந்து அத ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். எல்லாரையும் ஒரு சரிசமமா பார்க்கணும்னு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் முடிவு எடுத்து அங்கேயும் ஒதுக்கியிருக்கலாம். என்ன பொறுத்தவரையிலும் இன்னைக்கு காலையில நடந்த விபத்து கண்டிப்பா யாராலயும் ஜீரணிக்க முடியாத ஒரு விபத்து. பள்ளி குழந்தைங்க அதுங்க என்ன பண்ணுச்சு பாவம். அந்த இடத்துல யார் தவறு செய்றாங்கன்னு விசாரிச்சு, தவறு செய்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. ஐயா உங்க நேரத்த ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தேர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ. வணக்கம். வாழ்த்துக்கள்.